ஏன் நெடுவாளி எதுக்கிட்டு எங்களை இப்படி கேவலப்படுத்த? பேண்ட் சட்டையோட வந்திருக்க? ஏக்கா பேண்ட் சட்டையோட வருவாளா? வீட்ல போய் மாத்திட்டு வருவாளா இருக்கும்? ஏன் இந்த துணிக்கு என்ன குறைச்சலாம்? நான் ஒன்னும் மாத்த மாட்டேன். ஏன் டீ சின்ன பிள்ளைல மாதிரி கேவலப்படுத்த? எங்க கூட வராத தயவு செஞ்சு. ஏன் நான் வரதுல உனக்கு பிரஸ்டீஜ் குக்கர் எரியுதோ? பண்ணனதே தப்பு. மாறி மாறி பேசாத நெடுவாளி. ஏக்கா கோவப்படாதியாக்கா. இந்த சாரி எல்லாம் கட்டிட்டு நமக்கு நடக்க எல்லாம் தெரியாது. ஏன் கல்யாணத்துக்கே எங்க அம்மா தான் எப்படியோ சுத்தி விட்டாவ. அதுக்கு அடுத்த ஒரு நாள் கூட நான் சாரி கட்டினதே கிடையாது. ஏன் நெடுவாளி உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக நீ சீலை கட்டுவியா? ஆமா, எனக்கு குழந்தை பிறந்தே 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு நான் 1 வயசு கூட ஒழுங்கா முடியல. அதுக்குள்ளாடி அதுக்கு கல்யாணம் வரைக்கும் போவாத. ஏன் டீ சாரி கட்ட தெரியாட்டா இன்னொரு தடவை கூப்பிட்டுருக்கலாம்ல? நானாவது வந்து கட்டி விட்டுருப்பேன்ல. ஏக்கா சும்மா இருப்பியலா? இதுதான் நல்லா இருக்கு, காத்தோட்டமா சூப்பரா இருக்கு, நடக்க ஃப்ரீயா இருக்கு. அக்கா காய்கறி வெட்டிட்டு வீட்டுக்கு போனோம்லக்கா. போன பிறகு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையான தெரிய மாட்டேங்க. அப்படி என்ன பொல்லாத விஷயத்த நீ கேள்விப்பட்டுட்ட? ஏக்கா இந்த கல்யாணம் லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏன் யாராவது உன்கிட்ட வந்து கால் மூட்டி விட்டாவளோ? பக்கத்து வீட்டு முருகேஷ் அண்ணனுக்கு பொண்டாட்டி இருக்காவலக்கா. ராத்திரி 11 மணிக்கு வீட்டு கதவை வந்து தட்டியாவ. நானும் பயந்து என்ன யாதுன்னு விசாரிச்சு அவிய கேட்காவ. அந்த மினி குட்டி லவ் மேரேஜான்னு கேட்காவ. எனக்கு ராத்திரி 11 மணில இருந்து உறக்கமே வரையலக்கா. எப்படா வடியே உங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லணுமேன்னு உறக்கமே வரையல. இதுக்கு எதுக்கு ராத்திரி ஃபுல்லா உனக்கு உறக்கம் வரையல? கிறுக்கி மாதிரி பேசாதட்டி நெடுவாளி. உண்மை என்னன்னு தெரியாண்டாமா? ஏன் நெடுவாளி மண்டை கலந்துட்டோ? பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க. எல்லா கல்யாணமும் ஒண்ணுதான், எப்படி நடந்தா என்ன? ஆமா, அறிவு கட்ட மாதிரி பேசாதட்டி. வீட்டுல பாத்து வைக்கிறதுக்கு அந்த குட்டியா பாக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையாக்கா? ஏக்கா வித்தியாசம் ஒன்னும் பெருசா இல்லக்கா. வீட்டுல பார்த்தாவள்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய கணத்துக்குள்ள தள்ளி விடியது. இப்போ உமாவை பத்தியலாக்கா யாருக்கும் தெரியாம 3-4 வருஷம் லவ் பண்ணி கடைசியா கல்யாணம் பண்ணினாவ. அவைய 2 பேரும் தெரிஞ்சே கணத்துக்குள்ள குதிச்சுட்டாவ. எப்படி பண்ணினாலும் கணத்துக்குள்ள கடந்துட்டு சண்டை போடாதான். நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சான். போதமா போதும். உனக்கு தெரியாம கேட்டுட்ட. வயசான கிழவியல மாதிரி பேசாத. ஏன் நெடுவாளி கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது இப்படி காதல் கரை உண்டோ? ஆமா எனக்கும் உண்டு. ஏன் நெடுவாளி இல்லன்னு தொடங்கிட்டு கடைசியில யாரையோ பாத்துட்டு ஆமா ஆமான்னு வளர்ற மாதிரி இருக்கே. ஏன் எனக்கு என்ன குறைச்சலாம்? ஆமா, எங்க நெடுவாளி ஆள்ல குறைச்சலா இல்ல அழகுல தான் குறைச்சலா? வீட்டை எழுபல ஒட்டடை அடிக்கவும் பெருக்க கூட தெரியாது. அதெல்லாம் நான் யூடியூப்பை பார்த்து சீக்கிரம் படிச்சிருவேன். அறிவு கிட்டவளே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயாச்சு. இன்னும் வீட்டை பெருக்க ஒட்டடை அடிக்கவும் தெரியாதா? எல்லாம் யூடியூப்பை பார்த்து படிக்கணும்னே ஒரு அறிவு இல்லாம போயிட்டு. எல்லாம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய கல்யாண வீட்டுக்கு பியானு சட்டையும் போட்டு வந்து என்ன கேவலப்படுத்துவாளா? ஏன் ஒய் உமக்கு கேவலமா இருக்குன்னா நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுல போய் உறங்கட்டா? ஒரு வார்த்தை தாந்து போறாளா? எல்லா வார்த்தைக்கும் பதில் சொல்லிடுவா. ஏக்கா இந்த ஆளை அங்க போக சொல்லுங்கக்கா. பொம்பளை இருக்க இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? யா புருஷ மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கான நெடுவாளி. இந்நேரம் உன்னை தேங்காய் துருவிய மாதிரி துருவியே எடுத்திருப்பாரு. சரிடி போறா சண்டை போடலாம். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்துட்டா போல. இப்ப மாப்பிள்ளை அழைப்ப தொடங்குவாவே இல்ல. போய் பாப்போம் வாங்க. ஏ பாத்திமா, ராத்திரியோட ராத்திரி ஒரு விஷயம் ரொம்ப மறந்துட்டே கிடக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லு. நீதானே ஆல் இந்தியா ரேடியோ. கல்யாணம் பண்ணி மினி இருக்கா இல்ல? போன வாரம் அந்த பையனை கூட ஓடி போயிட்டாங்கட்டியா? ஓடி போறத நீ பாத்தியா? ஆமாட்டி பைத்தியா. வீட்டுல உள்ளவங்களுக்கு சம்மதம் இல்லையா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க. பிறகு போன வாரத்துல அந்த குட்டி ஓடி போயிட்டான். ஓடி போய் அந்த பையனை வீட்டுல இருந்திருக்கு. அடுத்த நாள் இவையெல்லாம் பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்திருக்காவ. அப்படியா? அடுத்து என்னாச்சு? அடுத்து என்ன? அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காவ. மீடியால இருந்து வந்து போட்டோ எல்லாம் எடுத்துற மாட்டி பேப்பர்ல எல்லாம் வர இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் யாரோ பேசி பேப்பர்ல எல்லாம் வர விடாம ஆக்கி இருக்கு. சின்ன பிள்ளைகள் பாத்தியா? இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாட்டி, பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பாத்தியா? கலெக்டர் எல்லாம் வந்திருப்பாவலாம். சாந்தியக்கா இந்த கிப்பி சொல்லதெல்லாம் உண்மையா? அவளே ஒரு பைத்தியக்காரிட்டி. அவளை நம்பவியா? ஒரு மாசமா ஒரே சண்டையாண்டி. தாய்க்காரி விருப்பம் இல்லையா? உடனே இந்த பிள்ளை கோவிச்சிட்டு அவளுக்கு ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு நாள் போய் இருந்திருக்கு. போனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. அததான் இந்த கிறுக்கு பிடிச்ச கிப்பி அந்த பையனை வீட்டுல போய் இருந்த மாதிரி பேசா. ஏக்கா அப்ப அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் வந்து சொல்ல நம்ம பாக்கல யாரையும்? போலீஸ் இல்லட்டி பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்திருக்காரு. சாதாரண பைப்பு சண்டைக்கே வைஸ் பிரசிடென்ட் வந்து தீர்த்து வைப்பார்லட்டி. அவர் தான் வந்து சரின்னு சண்டை போடாதுங்க 2 பேரையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிருக்காரு. அதே அந்த கிறுக்கு பிடிச்ச கிப்பி போலீஸ் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு கிடக்கா. அதானே பாத்தேங்க. அவளுக்கு என்ன காக்கி சட்டைக்கும் வெள்ளை சட்டைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. உச்சுக்கொண்டா இந்த சாரியில நான் உன்னை விட அழகா இருக்கணும். கிப்பி கேவலமா இருக்கா. உன் மூஞ்சிக்கும் சீலைக்கும் சம்பந்தமே இல்ல. குடியாச்சி வா டீ இப்ப சாப்பிடாண்ட அம்மா கூட சாப்பிடலாம். ஏன் டீ இப்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க? மெதுவா பேசு டீ கிறுக்கி. இப்படி வந்து நின்னு இடம் பிடிச்சிட்டு நிக்கிறது நல்லா ஆட்டி இருக்கு. இப்படி சைடுல நின்னு இடம் பிடிச்சாதான் என்னைய சாப்பிட முடியும். கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவோம் டீ. இப்ப லேட்டா தான்
கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கா. அபி சாப்பிட தானே இடம் பிடிக்க நிக்கிறீங்க? இல்ல, சாப்பிட்டுட்டு கை கழுவ நிக்கும். விளையாடாத அபி, நீ என்னைக்கா சாப்பிட்டுட்டு கை கழுவியா? வாயில வச்சு நக்கி எடுத்துருவ, இல்லனா அந்த துணியிலே தொடச்சிடுவ. வேண்டாஜி, எனக்கு கோவம் வர, நான் கோவம் வந்தா ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கா. அபி எங்க பின்னாடி வந்து நில்லுங்க, நாங்க எழும்பின உடனே உங்களுக்கு அதுல உட்காரலாம்ல. ஆமாட்டிக்கா, நீ வாட்டி அஜிக்கு பின்னாடி போய் நிப்போம். பாட்டி நீ வேணா அந்த பையனுக்கு பின்னாடி போய் நில்லு. முத ஆளா நாளைக்கு ஸ்கூல்ல போய் அந்த பையன் தான் என்ன கலாய்ப்பான். அவனு ரொம்ப திட்டாதட்டி. அவனுக்கு தங்கச்சி பக்கத்துல நிக்கா பாரு. அவன் என்ன ஒண்ணு மாதிரியா இப்படி அடிச்சு பிடிச்சு இடம் பிடிக்க? எங்க ரெண்டு பேரும் இழுத்து நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க. அண்ணா இங்க மோர் கொண்டு வாங்க. யாம்டி இப்படி கேவலப்படுத்த? அவியலே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது சாப்பிட்டுக்கா. பாரு அந்த அண்டிக்கண்ண எப்பவே சாப்பிட இருந்தது, இன்னும் எழுப்பாம இருக்கான் பாரு. ஆமா, நீ வெக்கப்பட்டு ரொம்ப நக்கி நக்கி இரு. எனக்கு சோறு தான் முக்கியம். என்ன நடிப்பு நடிக்கா? கனி உன்ன நாங்க தான் அழகா இருக்க அப்படி இப்படின்னு பேசணும். உன்ன நீயே அழகா இருக்க மாதிரி நினைச்சு படம் காட்டிட்டு இருக்காத. என்ன மக்களே, சாப்பிட்டாச்சா? வேற ஏதாவது வேணுமா? நாங்க சாப்பிட்டு முடிஞ்சுப்பா. 10 ஆளு திங்க சோற ஒரே ஆளா சாப்பிட்டுருக்காப்பா. கனி யாரும் சாப்பிடறத பார்த்தா அப்படி கண்ணு வைக்காத. உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. அண்டிக்கனா உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன், உன் பல்லையில பியாத்ரூம் பாத்துக்க. உன் வேலையை மட்டும் பாத்துட்டு இரு. அப்பா நல்லதுக்கே காலம் இல்லப்பா, கடு பொட்டுன மாதிரி இல்ல பொட்டா. அஜய் என்ன இலைய அந்த நக்கு நக்க 2 பந்தியா உட்கார்ந்து சாப்பிட போல இருக்கு. ஆமா, இவன் சாப்பிடவா செய்யான். யாராவது பிள்ளைகள் போதான் பாத்துட்டு இருக்கான். என்ன அவமானப்படுத்தது? வெளிய இருந்தாலும் ஆள் வராண்டான். வீட்டுக்குள்ளே ஒண்ணு இருக்கு. கனிகா சாயங்காலம் வீடு காண போகும்போது வருவீங்களா? ஆமா அபி, வராட்ட அம்மா திட்டிட்டே இருப்பாவ. நைட்டு சாப்பாடு ஒண்ணு வைக்கல, நீ என்னத்த சாப்பிடுவானு? கல்யாண வீடு வந்தாலே போதும் அம்மா வரவழிக்கலாம். வீட்டுல சமைக்கான பத்தியா அவியலும் ஜாலி. மக்களே, சாப்பிட்டாச்சா? எலும்பி போய் கை கழுவுங்க. அடுத்த ஆளுக்கு இடம் விடுங்க. வந்து 1 மணி நேரம் ஆயாச்சு, இன்னும் தியான காணல. ஆமா ஆமா, இந்த மூத்த குட்டி கல்யாணத்துக்கு இதே தான் செஞ்சாவ. நாங்க 5:30க்கு இங்க இருந்து கிளம்பிரோம். எல்லாரும் கரெக்ட்டா 5 மணி இங்க வந்துருங்கானு பார்த்தா அப்பவே இப்படிதான் 7 மணி தான் கிளம்பினாவ. நான் நினைச்சேன் அப்பவே 5:30க்கு நதிய சொன்னா 7 மணிக்கு தான் வண்டி இங்க இருந்து கிளம்பணும். அக்கா நான் வீட்ல போய் ஒரு உறக்கத்தை போட்டுட்டு வரட்டா? பா, இன்னைக்கு கடந்து உறங்கிட்டு நாளைக்கு நீ எழும்பினா போதும். ஏக்கா இந்த பங்குஜ அக்காவுக்கு ஒரு போன் போடுங்க, வண்டி வருமா இல்ல நாங்க வீட்டுக்கு போட்டான்னு கேப்போம். ஏட்டி ஆச்சி வந்து நிக்கவேல பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எல்லாரையும் பார்த்தா மனுஷங்கள போல தெரியுது. அது இல்லட்டி பைத்தியக்காரி, நம்ம எவ்வளவு பிளான் போட்டு வந்திருக்கோம். எல்லா காரியமும் கெட்டுற போல எல்லாம் இருக்கு. பாட்டி நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஆகாது. மானே என்னத்த தனியா குசு குசுன்னு பேசிட்டே இருக்குதியா? ஏமா வீட்ல இருந்தே நான் சொல்லிதான் உன்னை கூட்டு வந்திருக்கேன் பாத்துக்கா. நாங்க கொஞ்சம் குத்தாட்டம் எல்லாம் போடுவோம். சும்மா அந்த நேரத்துல எவ்வளவு கலட்டு கலதியா வந்துட்டு பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கத பாரு, இப்படியே ஆடியது அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாலும் வச்சுக்கா. அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம் பாத்துக்கா. ஆமா ஆடுவே, காலையெல்லாம் ஒடிச்சு வச்சிருவோம் பாத்துக்கா. ஏமா பின்ன அங்க வச்சு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்கன்னு சொன்னியா? ஆமாட்டி மக்களே, வீட்டுல சோறம் இல்ல, சோறம் வைக்கல. இப்படி சொன்னாதான் நீங்க வருவியா? இனி உங்களுக்காண்டி நான் சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு வர முடியுமா? நீ உறங்காத வழியா போ. குட்டி அஜி அஜி, மழை பெஞ்சு தரையெல்லாம் ஈரமா கிடக்கு. இந்த லோவை இழுத்துட்டு வர பாத்துக்கா. ஒழுங்கா மேல தூக்கி பிடிச்சுக்கா, இல்லனா தூக்கி வாரி எல்லாத்தையும் அடுத்த வேலையில போட்டுருவேன். ஆமா, இதை இனி தூக்கி பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை வச்சிருக்கேன். என்ன அங்க பேசிட்டு இருக்குதியா? சும்மா தான் ஒத்தரோசா. இந்த பிள்ளைகள் இருக்குல்ல, அம்மா வண்டியில வச்சு கொஞ்சம் ஆட்டம் போடுவோம், யாரும் கண்டுக்காம இருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுவா. இப்ப நான் இருந்த இடத்துல இருந்து எழுப்பக்கூடாதுன்னு சொன்னா அதான் கொஞ்சம் சண்டை போட்டு கிடக்குவா. ஆமா, அது என்ன ஆட்டம் பொம்பளை பிள்ளைகளே? வாய மூடிட்டி. இதே பையனும் ஆடினா ஏதாவது சொல்லுவியா? பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா அவளை ஒட்ட கூட்டத்துல வந்தவ பத்தியலா. வண்டி வந்தாச்சு, வாங்க முத போய் யாரும். அப்பதான் ஜன்னல் சீட் கிடைச்சோம். அல்ப சின்ன குழந்தைல மாதிரி இருக்காதட்டி. தம்பி யார் பாரு டிரைவர்? பாட்டு போடு பாட்டு போடு. யார் பாட்டு போடியா? ஆமா, ஸ்பீக்கர் உங்க வீட்டுல தானே வாங்கி தந்திருக்காவ. நம்பிக்கடா, வண்டி எடுத்ததுல இருந்து அத்தம் போறது வரைக்கும் ஆடாம அப்படியே நின்னு இருக்கணும். ஏன் வண்டியில இந்த குத்தாட்டம் போடுறது, ஆட்டம் போட வேலையெல்லாம் வச்சிருக்க கூடாது. லே தீச்சட்டி பண்டையா, ஒழுங்கா நின்னா அத்தை வரைக்கும் வருவ பத்துக்கா. இல்லன்னா இடையில எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிருவேன். மச்சா லை, உன் தங்கச்சிட்ட எங்களையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையா. குக்கு குக்கு குமாங்க
குத்தடி குத்தடி செய்யலக்கா. பெரிய மனுஷனாட்டம் ஒருத்தன் அங்க பின்னாடி நிக்கான். எள்ளு போல அதோட சத்த போடாதன்னு சொல்ல முடியுதா? உமா வயசுல நீர் இதை விட மிச்சமா ஆடி இருப்பீரு. வர பாரு மீனா. ஹே போட்டு தாக்கு. அண்டம் காக்கா கொண்டக்காரி. டீச்சடி மண்டையா ஹாய். லேய் இந்த குட்டி என்ன பையனோட மாதிரி சத்த போட்டே போறாளுவா. அஜய் என்ன மண்டை சுருங்கிவே இருக்கு. டப்பர் மண்டையா டாடா. கொழுப்பு பாத்தியால இந்த குட்டியோட. சும்மா போய் கனி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாரு. பொட்டுன்னு கொட்டுவா. இப்ப ஆடி ஆட்டத்தை பாரு. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கத பத்தி அந்த கள்ள குட்டங்க. வர்ற மயக்கம் கொள்ளாது 3 குட்டியலாம். இந்த ஒத்த ரோசாலுக்கு ஒரு பையன் கிடைக்கான் தீச்சட்டி மண்டையா. அவன் அந்த குட்டியலோட மிச்சம். ஏன் இப்ப புரிஞ்சுதல்ல? வண்டியில ஒரு 2 நிமிஷம் ஒழுங்கா இருக்க முடிஞ்சாட்டி இந்த குட்டியல்னால. ஆடுதுவா நடிச்சுதுவா பையனோட பார்த்ததும் பல்ல இழிச்சுதுவா. அப்பப்பப்பப்பப்பப்பப்ப நல்ல வேலை நான் என் பிள்ளைய கூட்டிட்டு வரல. உன் வாய்க்குதான் அவ்வளவு ஒண்ணு போட்டு மிதிக்குது. இவ்வளவு அழகா ஜிலுக்குன்னு வந்திருக்கா. ஆனாலும் மண்டை மேல இருக்க கொண்டே மறந்து வந்திருக்கா. ஏற்கனவே சளி பிடிச்சு கிடக்கு. இதுல ஸ்கார்ப் கட்டாட்டா. ஆமாம்மா உன்கிட்ட யாராவது கேட்டதும் உனக்கு இருமல் தும்மல் எல்லாம் வந்துரும். ஆமா கிப்பி உன் வாய்க்குள்ளாடி 4 நாள் இருமுனா தெரியும். கள்ள குட்டையெல்லாம் பண்டிக்கு மிந்தியாச்சு. வா நம்மள போய் இடம் பிடிப்போம். என்ன இந்த கிப்பி வீட்ல இருந்தே யோசிச்சுட்டு வருவாளா என்னெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாம்னு. மேடம் போட்டோ கொஞ்சம் சிரிங்க. மினி கொஞ்சம் சிரி. காலையில இருந்தே இப்படி மூஞ்சையும் தூக்கி வச்சுட்டு இருக்கா. எங்க வீட்டுல உள்ளவியெல்லாம் ஏன் இவ இப்படி இருக்கா உன்னை பிடிக்கலையான்னு கேட்காவ. எம்மா உன்னை சிரிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல இல்லக்கா, மினி நல்ல சந்தோஷமா தான் இருக்கா. ஒத்த ரோசா, நீங்க 2 பேரும் அழகா மினிக்கிட்டு வந்திருக்கியா? இந்த பையனை மட்டும் ஏன்டா இப்படி கூட்டிட்டு வந்திருக்க? இதுக்கு என்ன குறைச்ச? என் மகன் இதுலயே அழகா தான் இருக்கேன். எனக்கு தெரியும்ல இப்படி ஏதாவது தான் சொல்லி சமாளிப்பாவன்னு. அம்மா மினி அக்கா பாத்தியாம்மா எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காவ. அந்த அண்ணனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காவல்லம்மா. கேம்பளை பாருக்கு. அம்மா உன் பையனை இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? கேம்பளை இப்போ சந்தோஷத்துல எவ தீய வச்சா? ஒண்ணும் இல்ல பாத்துக்கம்மா எனக்கு வயசாயிட்டே போகுது. ஆமல மோனே இனி ரிசல்ட் வந்ததும் காலேஜ்ல அட்மிஷன் போட்றணும். அம்மா நான் அத சொல்லல. எனக்கு 18 வயசு ஆக போகுது. ஆமல இப்ப அதுக்கு என்ன? அம்மா நானும் அந்த அண்ணன மாதிரி சந்தோஷமா இருக்கேன்டாமா. காலத்துல எனக்கு இதே மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா உனக்கு அதிகம் கொஞ்சம் வேலை குறையில்லம்மா. லே நாயா அந்த குட்டி அன்னைக்கே சொல்லுச்சு அம்மா இவனுக்கு மாடை வாங்கி கூட இவன் மாடு மேய்ச்சி தான் குடும்பத்தை காப்பாத்துவான்னு. 12ஆம் கிளாஸ் பரீட்சை நேத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளாடி இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அம்மா நான் 8ஆம் கிளாஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லணும்லம்மா. அப்ப நீ என்னம்மா சொன்ன? லே முதல்ல ஸ்கூல் படிப்ப முடி, அதுக்கு அடுத்து எல்லாம் பேசலாம்னு சொன்னலம்மா. ஏக்கா, பையனுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. லே சால மண்டையா உனக்கு இப்பவே நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அந்த குட்டியை வீட்டை விட்டு வரட்ட கால. என்னைக்கு ஆனாலும் நீ சம்பாதிச்சு குட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணம் பாத்துக்க. பாவரா பண்ணாதாமா. பிள்ளைகளுக்கு மட்டும் 18 20 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? நாங்க மட்டும் இவ்வளவு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 32 வயசுல கல்யாணம் பண்ணணுமா? இந்த கிறுக்கு இந்த டாபிக் வீட்ல போய் தொடங்கிருக்க மாட்டானா? இந்நேரம் விளக்கு மாற அடி கன்ஃபார்ம் ஆயிருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருந்திருக்காது. ஏம்மா அப்ப இந்த அண்ணன மாதிரி நானும் சந்தோஷமா இருக்காண்டாமா. நான் உன்னை எனக்காண்டி பேசலாமா? உனக்கு இந்த சமையல் வேலைக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருப்பா. நம்ம அபிக்கு ஷூ தொடச்சு விடியது, யூனிஃபார்ம் போட்டு விடியது, பேக் போட்டு விடியது, இப்படி அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா இல்லம்மா. அதையெல்லாம் யோசிச்சு தான் சொல்லலாம் பாத்துக்கா. இப்படி சொல்லியதெல்லாம் பார்த்தாச்சுல 10 வருஷம் கழிச்சு பாப்போம் என்ன பண்ணியானு. 10 வருஷமா? நாயவா எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிடலாம். வீட்ல போய் அம்மாட்ட இத மறுபடியும் ஞாபகப்படுத்தி உன் தொல்லியை உரிச்சு எடுக்காட்டா பாருல. பாத்தியா பாத்திமா நேத்தை தான் பரிச்சை முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளாடி பையனை கல்யாணம் கேக்குது. வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு. இதெல்லாம் எண்ணி 6 மாசத்துல ஏதாவது பிள்ளையை கூட்டிட்டு வந்து வீட்ல நிக்கம் பாரு. லே ஒன்னால நாரவாய் கிப்பிட்டெல்லாம் சாட கேட்க வேண்டியதா இருக்குல. கிப்பி தேவையில்லாம என் விஷயத்துல தலை போடாத பாத்துக்க. உமா அக்காளாவது 2 அடியோட விட்டுருவாவ. நான் எல்லாம் ஏதாவது கணத்துல தூக்கி போட்டு வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. கிப்பி உனக்கு இது தேவையா? சின்ன பேலட் எல்லாம் அறுப்பு
வச்சுட்டு முதல்ல உன் சுவாலிய பார்த்துட்டு போ, அடுத்த சூனிய வை. மினி, மாமியார் வீட்ல ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் நீ திருப்பி நல்லா கூடுனா நீ நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் பாத்துக்க. சரி தே. மினி யார் இவ? நல்ல புத்தி சொல்லி தராம கெட்ட புத்தி சொல்லி தந்துட்டு போறா. ஏங்க அவ இது சொல்லாட்டாதான் அதிசயம். உமா அக்கா இருக்காவல, அவள்ட்ட இருந்து அடிக்கடி சரியா அடி வாங்கி கட்டிட்டு போவா. கள்ளி ஊருக்காரல பார்த்த உடனே தான் சிரிப்பே வருது. மினிமா நல்லா இருக்கியா? வாங்க வசந்தி ஆண்டி. மினி, மாமியார் வீட்ல யாராவது கோபப்படிய மாதிரி ஏதாவது பேசினாலும் நல்லா விட்டு கொடுத்து போனானா எதிர்த்து பேசப்படாது. அம்மைய வீட்ல உள்ள பியார நீ தான் காப்பாத்தணும் பாத்துக்க. சரி ஆண்டி. அஜி போட்டோ எடுக்க முன்னாடி நீ இந்த பக்கம் வாட்டி, நான் அந்த பக்கம் வரேன் ப்ளீஸ் டி. இந்த அண்ணனுக்கு பக்கத்துல நிக்கிறது ஒரு மாதிரி இருக்குடி, நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரேன். ஓவரா சிலுப்ப பாத்துக்க. அந்த அண்ணன் என்ன உன்னை கடிச்சு தின்னவா போறாவ? உனக்கு நான் 100 ரூபாய்க்குள்ள டைரி மில்க் வாங்கி தரேன், இந்த பக்கம் வா. சரி ஓகே. எப்படியா ஆல்பத்துல மாப்பிள்ளை பொண்ணுங்க பக்கத்துல நிக்கவியல தான் எல்லாரும் ரொம்ப பாப்பாவ. கனி நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கமே வரேன். மாப்பிள மாமா எப்படி சாட்டாச்சா? கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்குதியா? சாப்பிட எல்லாம் செஞ்சுட்டேன் பாத்துக்க மாப்பிள. ஏன் மாமா என்னத்தையோ மென்ன முழுங்க மாதிரி இருக்கு? நீ ஆத்தைக்கு வாழை கொலை நாட்டு தொடங்குனதுல இருந்தே பசங்க எல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கானோ பாத்துக்கா. அதான் என்கிட்ட வந்து கவனி போடணும் இல்லையான்னு கேட்டுட்டு போறானோ பாத்துக்கா. ஓ சரி மாமா, எவ்வளவு ரூபாய் மொத்தம் வேணும்? என்ன ஒரு 10,000 ரூபாய்கிட்ட ஆகும் மாப்பிள. சரி மாமா, அது எங்க முறை இல்ல, தந்துதானே ஆவணும். எல்லாருக்கும் 1000 ரூபாய் வச்சு கொடுத்துருங்க மாமா. லூசு பையன் 1000 ரூபாய வச்சு குடுக்கறதுக்கா கேட்டேன். பார்ட்டி யாரு வைப்பா? அப்ப கேட்டியாடே பையனுக்கு வீட்டுல இன்னைக்குதான் பார்ட்டியா பாத்துக்கா. என்ன குமாரு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லானே. ஜஸ்டஸ் தம்பி நீ வாரியா? பொண்ணு வீட்டுல உள்ளவிய பத்தியா நல்லா கவனிப்பாவ பாத்துக்கா. சும்மா இருங்கனே, வந்த இடத்துல கைய காலைய வச்சுட்டு சும்மா கிடக்காம. உமாக்கு தெரிஞ்சா காலையெல்லாம் வெட்டி எடுத்துருவா. ஆமா, இந்த ஒத்த ரோசாக்கு தெரிஞ்சாலும் என்ன ஃபேன்ல தொங்க விட்டுருவா. குட்டியெல்லாம் ஒரு இடத்துல இருக்க சொல்லாம இவனுக்கு. அதுவா அவனோட மிச்சம். இந்த அஜி குட்டிய வாய பாரு. லே தீச்சட்டி மண்டையா, ஒரு இடத்துல இருல விழுந்து செத்துறாத. லே மக்கா, கிப்பிய தூக்கி எறியல. எரிஞ்சிருவன் பாத்துக்கா. ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கா. கிப்பி வாய மூடிட்டு இரு, இல்லனா தூக்கி வெளிய எறிஞ்சிருவன் பாத்துக்கா. தம்பி இடம் வந்தாச்சு. எல்லாம் கடந்து நீண்டு நிமிந்து உறங்கட்டு. நேத்துக்கு அந்த ஆட்டம் போட்டிருக்கல. அஜி குட்டிக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போண்டா, அது கடந்து உறங்கி உறக்கம். நல்லா நீண்டு நிமிந்து உறங்கட்டு. நேத்து கல்யாண வீட்ல உள்ள மிச்ச மீதியை தான் இன்னைக்கு சூடாக்கி கொடுப்பேன். காலெல்லாம் ரொம்ப வலிக்குது பத்தியா கனி? ஆமாட்டி, நேத்து அந்த குத்தாட்டம் எல்லாம் போட்டிருக்கு, பின்ன வலிக்காம? அஜி இன்னைக்கு லீவ் எடுத்ததெல்லாம் சரி, நானே கால் வலி பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேத்துக்கு போட்ட லோவைய 2 பேரும் என்னை ஒழுங்கா துவைச்சு காய போட்டுருங்க. ஏமா இதுக்கா இன்னைக்கு லீவ் போட்டேனா? எனக்கு தெரியாது. நேத்து அந்த லோவைய போடச்சிலே சொன்னேன். அழுக்கானா நான் தொட மாட்டேன், பிச்சு கிழிச்சு அடுத்த வீட்டு வேலையில இறஞ்சிருவேன். ஏமா ராட்சசி மாதிரி படுத்தாத போ. குட்டி வாயெல்லாம் கிழிச்சு எடுத்துறோம் பாத்துக்க. மாறி மாறி பேசுறது. காலையில எழும்பி காலையை நீட்டி போட்டு சோம்பேறி மாதிரி இருக்கிறதுக்கு அந்த துணி எல்லாம் துவைச்சு போடலாம்ல டி. அடிக்க வெயிலுக்கு சீக்கிரம் காயவும் செய்யும். சும்மா இருமா, வீடு மாதிரியா இருக்கு. என்னமோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி படுத்திட்டு இருக்க. வார்டன் மாதிரி தான் மனே இருக்க. உங்களுக்கு போற இடத்துல தெரியும். தெரிஞ்சிட்டு போட்ட வயர் பஸ் ஏதாவது எடுத்துட்டு வா சாப்பிடாது. வர அம்மா கொஞ்சம் ஓவரா தான் துள்ளிட்டு கிடக்கா. சீக்கிரமானே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் அலசி போடுங்க. அம்மா என்னம்மா காலையிலே சாம்பார் சோறு கொடுத்துருக்க? அள்ளி தின்னுமோனே காலையில அது இதுன்னு ஒண்ணு பார்க்க கூடாது. எது தந்தாலும் வயித்துல போட்டுறணும். எது தந்தாலுமா? ஆமாட்டி மோனே சாப்பிட அள்ளி. எம்மா இது எங்க உள்ளதுன்னு முத சொல்லு நீ. காலையில எழும்பின நேரத்துக்கு சாம்பார், அப்பளம், என்ன கூட்டு, பொரியல் இதெல்லாம் வைக்கிறது கூட உனக்கு நேரம் இல்ல பாத்துக்கா. இவ்வளவு நேரம் இருந்திருந்தனா நீ தோசை ஏதாவது போட்டு முடிச்சிருப்ப. அது ஒண்ணும் இல்ல மக்களே, நேத்து கல்யாண வீட்டுல மிச்ச மீதி கிடந்ததெல்லாம் அம்மா எடுத்துட்டு வந்தேன் பாத்துக்கா. சோறெல்லாம் எவ்வளவு மீதி நினைக்க மக்கா. அதான் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுல பழைய சாப்பாடை போட்டு சூடாக்கி வடிச்சு எடுத்தேன். புது சோறு மாதிரி இருக்குல்ல மக்கா சூடா? ஏம்மா இப்படி படுத்த?
ஒருவேளை அம்மா நான் ஜெயில் வார்டன் மனசுக்குள்ளாடி சொல்லிட்டே இருப்பாளோ? பாரு, சொல்லி 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 ஜெயில் வார்டன் மாதிரியே ஆயாச்சு. ஆமா, நீ உன் முத்து பல்ல அப்பப்ப திறந்துரு. அம்மா ஏதாவது சொன்னாலும் அதுக்கு திருப்பி உன்னை எதிர்த்து கேட்றாத. நான் தான் எல்லாம் கேட்கணும், நான் தான் உனக்காண்டியே பேசணும். கேட்டி, சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே? எனக்காண்டி நீ தான் சேர்த்து பேசுவ. ஆமா, அப்ப நாளைக்கு இருக்க பரீட்சை எனக்காண்டி நீ எழுதுவியா? காலையில வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஊத்த வாயோட இருந்தா வாயெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது இல்ல டிக்கர்க்கி, இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன்னு வை, யாராவது அப்ப வீட்ல கிடப்பாவ பாத்தியா? அப்ப எனக்கு பொறாமையே இருக்கு, ஐயோ அவிய மட்டும் வீட்ல இருக்காவளே அப்படின்னு. இப்ப பாரு, பரீட்சை முடிஞ்சு எனக்கு லீவு, இன்னைக்கு தான் 2வது நாள். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறவியல பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. அஜய், அடுத்த வாரத்துல இருந்து உனக்கு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது பாரு. ஏன் அண்ணன்ட்ட யாராவது டியூஷன் வர போறாவளா? இல்ல, கொத்தனுக்கு கையாள வேலைக்கு போக போற அடுத்த வாரத்துல இருந்து. நீ சொன்னா நான் போயிடுவேனா? அம்மா என்ன விடணும்லடி? அம்மா தான் சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ஆள்கிட்ட, இந்த பையனை பரீட்சை முடிஞ்ச உடனே இந்த பையனே வேலையை கூட்டிட்டு போயிருங்கானு. ஒவ்வொரு பல்லா பியாட்லி எடுத்துருவோம் பாத்துக்கா. லேய், ஊத்தவாயா, பல்லு தேச்சியா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வருங்கால கலெக்டரா கொத்தனுக்கு கையாளா பாச்சல் இருக்க நீ. யாம்பல கையாள வேலைனா குறைச்சுபட்ட வேலையா? ஒரு நாள் 800,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம்ல. அப்ப நீ உன் புருஷனை அனுப்பிவிடு, சும்மா தானே வீட்டுல வெட்டியா இருக்காரு. வாய் பாரு நச்சலி வாயில வாயா, வாய் மட்டும் இல்லனா பூனையோ நிறைய இந்நேரம் தூக்கிட்டு போயிருக்கான். நல்ல வேலைக்கே காலம் இல்ல. நீ அப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, உனக்கு மாவே மட்டும் தான் அழுத ஆளிய மாதிரி தெரியும், நான் எல்லாம் அழுத ஆளிய மாதிரி தெரியாது. என்ன அடி அடிச்சுட்டான் தெரியுமா? ஏமா, நேத்துக்கே சொன்ன இல்லம்மா, காலையில கம்பி பழக்க வைக்கணும் ஞாபகப்படுத்துன்னு சொன்ன இல்லம்மா? ஆமா ஆமா, பழக்க வச்சு இந்த அண்டி கண்ணிய 2 கண்ணுல 2 சூட வை. தம்பி, கம்பி பழக்கிறது எனக்கு இல்ல, உனக்கு. ஏமா, பழுக்க வச்சியா இல்லையா? அப்புறம் அஜய், அடுத்த கல்யாண சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரோ ஒரு ஆளுக்கு. ஏமா, பெரிய குத்து விளக்கா வாங்கி வைமா, வாரவியே குனியாம கஷ்டப்படாம விளக்கேத்தன இல்லம்மா, அதுக்குதான். ஆமாமா, நானே இதுதான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துக்கா. வார பிள்ளை பாவம் பாத்தியாமா, கஷ்டப்படாம விளக்கேத்தன, அதனால பார்த்து வாங்கு. அம்மா, என்னை பொண்ணு பார்க்க போறோம். முதல்ல நேரா நடக்க பழவல, அதுக்கு அடுத்த கல்யாணத்தை பத்தி பேசு. குவானவாயே, கல்யாணம். குட்டி காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசணும். அத உனக்கு இல்ல பாத்துக்கா. ஆளைய மண்டையும் பாரு. அது வரைக்கும் உன்னை காத்துட்டு இருக்க மாட்டாமா. கிப்பி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிள்ளை கூட்டிட்டு வந்தால வந்துருவான். டேய், நீ நடிச்சாம வேலையை பாருட்டி. சரி, ஏதாவது சாப்பிட வாடி எடுத்துட்டு வா. என்ன ஆப்பமா ஐடியாப்பமா? நேத்தை கல்யாண வீட்ல மீந்து போனது. இந்த சுத்தி எல்லார் வீட்ல இன்னைக்கு நேத்து கல்யாண வீட்ல உள்ளதான் சூடாக்கி பிள்ளைகளே கொடுப்பாவ. வேணா பாரு, அதுலயே நம்ம வீட்ல ஒரு வாரம் சூடாக்கி பாத்துருப்பாவ.